Hi guys, I am Rajkumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட AdSense உடைய full report தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? Then நீங்க தொடர்ந்து என்னோட வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். Then preview வீடியோஸ் பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு பாருங்க $15 வந்தது அப்படினு சொல்லிட்டு போட்டுறேன். சரிங்களா? ஆனா அது அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வீடியோ ஓகேங்களா? அதாவது ஒன் டே நானும் தான் அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் என்னால அப்டேட் பண்ண முடியல. அதாவது நெக்ஸ்ட் டே ஓப்பனா பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரஷன் எனக்கு அதிகமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா $17 கிடைச்சிருக்கு. எப்படி வெப்சைட்ல இருந்து $17 கிடைச்சிருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா டுடே ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு $17 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நேத்துக்கு பாருங்க எனக்கு $15 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் 7 டேஸ்ல பாருங்க 32.82 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. திஸ் மந்த் எனக்கு பாத்தீங்கன்னா அதாவது 55.94 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 142.13 சென்ட்ஸ் இருக்கு. இது இன்னொரு 5 டேஸ்க்குள்ள நான் என்னோட பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? தென் இவ்வளோ அமௌண்ட் வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க எனக்கு பேஜ் 1450 பேர் என்னோட வெப்சைட் விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ஆட் கிளிக் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு 94 ஆட் கிளிக் கிடைச்சிருக்கு. எப்படி 94 ஆட் கிளிக் கிடைச்சிருக்கு. அந்த 94ல எனக்கு 17.12 சென்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓப்பனாக சொல்லப்போனால் நீங்கள் ரெகுலராக என்னோட வீடியோஸ் வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த $1 $1.5 2 3 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எனக்கு $6 கிடைச்சது. எப்படி அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னைக்கு டேட் 10 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் நல்லாவே புஷிங் கிடைச்சிருக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ பண்ணீங்க, என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு ஒன்றும் கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் 2 குரூப் கொடுத்துருக்கேன். ஒன்று பெல் தமிழ் சோலார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளே. ஓகேங்களா? இப்போது நீங்கள் 2 குரூப்பில் ப்ரைவேட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டு அதாவது பப்ளிக் குரூப் தான். அது நீங்கள் நேம் போட்டு சர்ச் பண்ணாலும் கிடச்சிரும். தென் நீங்கள் டேரெக்டாக லிங்க் மூலியமாக சேர்ந்து கொள்ளலாம். ஓகேங்களா? இப்போது ப்ரைவேட்டாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எப்படி கண்டென்ட் போடணும், எப்படி SEOக்கு ரிலேட்டடான போஸ்ட் போடணும், எப்படி நம்ம இதை புஷிங் பண்ணலாம் அமௌண்ட்டை, ஓகேங்களா, எந்தமாரி ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்ச் பை இன்ச்சாக கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் ஓகே பாருங்கள், எனக்கு எக்ஸாக்டிங்காக சொல்லப்போனால் காலையில் எனக்கு ஒரு 10 o'clockலாம் ஆர்பிஎம் பேஜ் ஆர்பிஎம் கிட்டத்தட்ட 28க்கு மேலே இருந்தது. எப்படி காலையில் அந்த வீடியோ கன்ஃபார்மாக எப்படியாச்சும் வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். ஓகேங்களா? காலையில் எந்த டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நைட் 9:50 ஆகுது PM. ஓகேங்களா? நைட்டு எப்பவுமே நான் நைட்டு தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரீ வீடியோஸ் பார்த்தா எல்லாருமே செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் காலையிலும் ஒரு வீடியோ நைட்டு ஒரு வீடியோ டபுள் வீடியோஸாக போடலான்னு இருக்கேன். காரணம் என்னன்னா காலையில் எந்தமாரி நம்மளுடைய AdSense பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, தென் ஈவினிங் வர எந்தமாரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக. ஓகேங்களா? இப்போ பேஜ் ஆர்பிஎம் பாருங்க 11.78 இருக்கு. மோஸ்ட்லி இது எப்பயுமே ரொம்பவே லோவாக தான் இருக்கும். 6 4 இந்தமாரி தான் இருக்கும். பட் இப்போ பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 11.78 இருக்கும்போது ஓகேவா இருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி பேஜ் CPC பாருங்க 0.18 இருக்கு. அதாவது அந்த 11 அதாவது நமக்கு கரெக்டாக அந்த CPC அதே 11 இருந்துச்சுன்னா ஒரு கிளிக்கு $11 நமக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு பேஜ் ஆர்பிஎம் 11.78 இருக்கிறதால கீழே பாருங்க CPC பாருங்க 0.18 இருக்கு இல்லையா? இப்போ அந்த 0.18% தான் நமக்கு டாலரா கன்வெர்ட் ஆகிட்டு மேலே டுடே டாலர்ல காட்டும். ஓகேங்களா? அதே வேளை பேஜ் CTR பார்த்தீங்கன்னா 6.47% இருக்குது. ஓகேங்களா? அப்போ CTR எப்பவுமே 10க்குள்ள இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா CTR எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டு பிரச்சனைகள் உண்டாகலாம். அதாவது AdSense ஆட் லிமிட் வரலாம். அதன் AdSense அக்கௌண்ட்டை கூட டிசபிள் ஆக ஒரு சில டைமில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க. ப்ரோ இந்த 10க்கு மேலே தான் எப்பயுமே இருக்குது, அதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறதுன்னா ஒன்றும் கிடையாது நண்பா. இப்போ பேஜ் ஆர்பிஎம் ஒரு 30-40 இருக்குது, 50 இருக்குது. தென் CPC நல்லா 0 அதாவது 0 பாயிண்ட் இல்லாமல் $1 இந்தமாரி காட்டுது CPC அந்த மாரினா கூட பிரச்சனை கிடையாது. நான் அந்தமாரி டைமில் CPC CTR இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா? தென் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா CTR 10க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா 10க்குள்ளே இருந்தால் தான் எப்பவுமே சேஃப் அண்ட் செக்யூர். ஓகேவா?
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இம்ப்ரெஷன் பாருங்கள், 4510 பேருக்கு வந்து 4510 பேருக்கு வந்து பேஜ் வந்து இம்ப்ரெஷனாக கிடச்சிருக்கு. அதாவது 1450 பேருக்கு 4510 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இவ்வளோதான். தென் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் இருக்கிறது லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து எந்தெந்த ஆடுக்கு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. சிபிசி ஒரு சில பத்தில் 32.53 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு, அந்தமாரி சொல்லலாம். தென் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிப்போர்ட் என்னென்னா மொபைலில், டேப்லெட்டில், தென் டெஸ்க்டாப்பில் எவ்வளோ டாலர்ஸ் வந்து லாஸ்ட்டு 7 டேஸில் கிடச்சிருக்கு அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான். இது ஒன்றும் கிடையாது. ஹை எண்ட் மொபைல் ட்ரைவ்ஸ்லனா அதாவது நம்ம மொபைல் ட்ரைவ் தான், ஓகேங்களா? மொபைல் ட்ரைவில் மட்டுமே எனக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து $20 கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா $12 கிடச்சிருக்கு, 12.67 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 0.02% இருக்குது. தென் இது எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல. நமக்கு எப்பயுமே நம்மளோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஆர் மொபைல், அதில் அதிகமான ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைலில் இருந்து தான் கிடச்சிட்ருக்கு. சரிங்களா? தென் முக்கியமாக நம்ம என்ன இதில் பார்க்க வேண்டியதுன்னா, இதில் நான் எத்தனை வெப்சைட் ரன் பண்ணுறேன் இந்த AdSense அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வெப்சைட் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து வேட்பிரஸ் சைடும், இன்னொன்று வந்து பிளாகர் சைடும் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து வேட்பிரஸ் சைடில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே டிராஃபிக் வந்துட்டுருக்குது. அது இல்லாமல் பிளாகர் சைடு வந்து நான் டிராஃபிக்கே எப்பவுமே எடுக்கிறது கிடையாது, எல்லாமே யூடியூப் டிராஃபிக் தான் எனது. அது இல்லாமல் ஆர்கானிக் முறையில் சர்ச் பண்ணி வருவாங்க இல்லையா, அதனோட டிராஃபிக் மூலியம் தான் எனக்கு இப்போது ரெவன்யூ வந்து கிடச்சிட்ருக்குது. ஓகேங்களா? இப்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மந்த்துக்கு ஆனால் $200 வந்து ஏர்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000க்கு மேற்பட்ட விசிட்டர் வந்து அவங்களோட வெப்சைட் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து இப்போது $1000க்கு $10 கணக்கு வச்சுக்கோங்க, அதாவது ஆவரேஜ் சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ 10,000 பேர் வந்தாங்கன்னா $100ன்றது அசால்ட்டாக ஒரு நாளைக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு தான் ப்ரோ. சரி ப்ரோ, எனக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது ப்ரோ, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா. ஒன்றும் இல்லை நண்பா, AdSense அக்கௌண்ட்டில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்தோம்னா எந்தெந்த கண்ட்ரிலிருந்து எனக்கு எவ்வளோ ஆடு கிளிக்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா அது மோஸ்ட்லி யாரும் காட்ட மாட்டாங்க. இது நான் காட்டினாலும் உங்களுக்கு சம்டைம் புரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் அது லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அது வந்ததுன்னா உங்களுக்கு எப்படியாச்சும் காட்ட ஷோ பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்துடுச்சு, ஒன்றும் கிடையாது. அப்படியே கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கண்ட்ரிஸ்ன்னு இருக்குல்ல, இந்த கண்ட்ரிஸில் பாருங்கள், இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட் கிங்டம் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியாவில் மட்டுமே $16 கிடச்சிருக்கு லாஸ்ட்டு 7 டேஸில். அந்தமாரி தான் ஆடுகளுக்கு வந்து 591. ஓகேங்களா? யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்து 4 இருக்குது, அதில் $6.75 வந்து கிடச்சிருக்கு. அந்தமாரி தான் நமக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிங்காக சொல்லப்போனால் நம்மளுடைய சைட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். சைடில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே சரி, நீங்கள் என்ன எதிர்பார்க்குற அளவுக்கு ரெவன்யூ வந்து எடுக்க முடியும். அதுக்கு ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நண்பா. தினமும் போஸ்ட் போடுங்க. எப்படி தினமும் போஸ்ட் போடுங்க, ப்ராஃபிட் வருதோ வரலையோ ஒரு நல்ல ஒரு ஹோஸ்டிங் ஏரியா செலக்ட் பண்ணிட்டு தினமும் போஸ்ட் போடுங்க. அதாவது ஒரு நாளைக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ண வேண்டாம். அதாவது மாதத்துக்கு 30 நாள்லாம் அதேமாரி 30 போஸ்ட் போடுங்க. அதுக்கு மேலே ஏன்னா ஒரு சிலர் வந்து 4 போஸ்ட் போடுங்க, 5 போஸ்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னுடைய ரெஃபரன்ஸ் என்னன்னா, நான் 4-5 போட்டேன். 4-5 போட்டதெல்லாம் நிறுத்திட்டு தான் கடைசியில் சீப்போ என்னடா இன்கமிங்கே வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு ஒரே போஸ்ட்டு தான் போடுவேன். அந்த ஒரு போஸ்ட் போட ஆரம்பிச்சதுல இருந்தால் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் என்னால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1000 அளவுக்கு வருதுன்னும் போது ஓகே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தென் உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னதான் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. தென் நான் இந்தமாரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறது பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு வெப்சைட்டுன்னா என்னென்னு தெரியாது, யூடியூப்னா என்னென்னு தெரியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும், அது கொஞ்சம் எதனா நீங்களே சொல்லுங்கள், வெப்சைட்டு பெஸ்ட்டாக அதாவது வெப்சைட்டு பெஸ்ட்டாக அல்லது யூடியூப் பெஸ்ட்டான்னு கேட்பீங்க. நண்பா, ஓப்பனாக சொல்லப்போனால் ரெண்டையுமே எதுக்கும் சளைச்சது கிடையாது. வெப்சைட்டில் டிராஃபிக் கொடுத்தா தான் வெப்சைட்டில் இன்கமிங் வரும், யூடியூப்பில் டிராஃபிக் கொடுத்தா தான் யூடியூப்பில் இன்கமிங் வரும். சரிங்களா? அது அதுக்குனால நான் ஒன்று வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 பேர் வந்தால் கூட வெப்சைட்டுக்கு போதுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் 1000க்கு 10,000 பேர் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் என்னோட சஜஷன் என்னென்னா, அதாவது வெப்சைட் வந்து எடுத்து நடத்தலாம், பெஸ்ட்டாக இருக்கும்.
தென் இல்லை ப்ரோ என்கிட்ட யூடியூப் சேனல் இருக்குது, நான் இதுக்கு மேலே தான் வெப்சைட் எடுத்து நடத்த போகிறேன், பட் எனக்கு அதை பற்றி எதுவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது அப்படின்றவங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பிகினர்ஸ்ன்றவங்களுக்கு வந்து அதாவது காசு இருக்காது இல்லையா உங்ககிட்ட, அதனால கூகுளோடையது அஃபிஷியலோடையது பிளாகர் சைடு இருக்குது ஓகேங்களா. பிளாகர், அந்த பிளாகரை போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக சப்டொமைன் அதாவது ஒரு டொமைன் முடிஞ்சால் வாங்கி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்கிட்ட காசே ஒரு ரூபா கூட இல்லைனா தயவு செஞ்சு பிரச்சனையே கிடையாது. அதில் வரக்கூடிய சப்டொமைனே அதாவது இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு உங்களுடைய பிராண்ட் நேமு apple.blogspot.com அதேமாரி ஏதோ ஒன்று சொல்ல வரேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். அந்தமாரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேமில் ஒரு டொமைன் கிரியேட் பண்ணி போஸ்ட் போடுங்க. எப்படி ஃபஸ்ட்டு போஸ்ட் எப்படி பார்த்துன்னு கற்றுக்குங்க, எஸ்இஓக்கு ரிலேட்டடாக எப்படி பண்ணலாம், தென் எப்படிலாம் போஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மைண்டுக்கு வேலை கொடுத்து யூனிக்காக போஸ்ட் கற்றுக்கிட்டு அதாவது போஸ்ட் போட கற்றுக்கிட்டு ஒரு 1 month 2 month ஒர்க் பண்ணுங்கள் பிளாகரில். அதுக்கப்புறமேட்டுக்கா பிளாகர் சைடு நீங்கள் அப்லோட் எடுத்து இன்கமிங் சோர்ஸ் பார்த்துட்டு பிறகு கூட வேட்பிரஸ் பக்கம் ஆகலாம். அண்ட் என்னுடைய ரெஃபரன்ஸ் என்னன்னா பிளாகரில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அமௌண்ட் வராது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்கே நீங்கள் வேட்பிரஸில் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேட்பிரஸில் பிகினர்ஸ் யாராக வந்தாலும் சரி 6 month டைம் எடுத்துரும் உங்களுக்கு. எப்படியா இருந்தாலும் 6 monthன்னும் போது ரொம்ப பெரிய டைம் தான். ஏன்னா 6 monthக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க போகிறீங்கன்னும் போது ரினியூவல் பண்ணுறதுக்கு கூட காசு வராது போகலாம் ஒரு சில டைமில். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிளாகர் கற்றுக்கிட்டு பிளாகர்னா என்ன, அதில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி கண்டென்ட் போடலாம், எப்படி போஸ்ட் போடலாம், A to Z பிளாகர்லேயே எல்லாத்தையும் ட்ரெயின் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேட்பிரஸ் வந்து பக்கம் வந்தீங்கன்னா சிம்பிளாக அதாவது போஸ்ட் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒர்க் இருக்காது அந்த அளவுக்கு. சிம்பிளாக வருவீங்க, போஸ்ட் போடுவீங்க, அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லை மற்றது எல்லாமே உங்களுடைய டேலண்ட்டு தான் ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போயுமே கண்டென்ட் வந்து ஜென்யூனாக போட ட்ரை பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய கண்டென்ட்டை எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். லீகலான மெத்தட் எதுவும் ஹேண்டில் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் ட்ரை பண்ணுங்கள் எது பண்ணாலும் ஓகேங்களா. தென் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம் பிடிச்சிருந்தனா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எது போல் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு சொல்லணும். அதாவது உங்களுக்கு எது போல் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்மாக நான் வந்து உங்களுக்கு அது போல் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். தென் நம்ம வரப்போகிற நாட்களில் வந்து மேரேஜ் வெட்டிங் ஃப்ளெக்ஸ் பேனருடைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து போட போகிறோம். அந்தமாரி வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுங்க சரிங்களா. தென் நாளைக்கான ஃபுல் ரிப்போர்ட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறேன் சரிங்களா. ஓகே நண்பா, வீடியோ வந்து 10 minutesக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோன்றதுக்காக வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்க போகிறோம் ஓகேங்களா. எனிவே இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.